டிசாஸ்டர் மிசைல் சுனாமி பிரேம்ஜி கல்யாணம் நான் வெளில வரதே இல்லை. ஆஹா நீயோ போய் நடந்து முடிஞ்ச எதையுமே நினைச்சுக்காம எந்த தடுமாற்றமும் இல்லாம எப்பவும் போல ஒரு நண்பன் கிட்ட எப்படி இயல்பா பேசுவீங்களோ அப்படி பேசுங்க. உங்களுக்கு என் மேல கோவம் இல்லையா? நிஜமாதான் சொல்றீங்களா? ஏன்? ஏன்னா இவ்வளவு நாள் பழகுன நானே உங்களை புரிஞ்சுக்கலனா எப்படிங்க? இந்த கல்யாணத்துல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு தான் நீங்க ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம பசங்களுக்காக தான் சம்மதம் சொன்னீங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும். அதே மனசோட தான் மண்டபத்துக்கு வந்தீங்க, அதுவும் தெரியும். அப்படி வந்த உங்களை எங்க சொந்தக்காரங்க சடங்கு சம்பிரதாயம்னு உங்க மனசை ரொம்பவே காயப்படுத்திட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா உங்க இடத்துல வேற யாராவது இருந்தா அந்த நிமிஷமே இந்த கல்யாணம் வேண்டான்னு போயிருப்பாங்க. ஆனா நீங்க அப்படி பண்ணல. எல்லாத்தையும் தாங்கிட்டு தானே இருந்தீங்க. அதுக்கே நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். எங்க எங்க ஏன் அழுவுறீங்க? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? ஏங்க தயவு செஞ்சு அழாதீங்க. இது பொது இடம், பாக்குறவங்க தப்பா நினைக்க போறாங்க. நான் ஏதாவது தப்பா பேசுறதா சாரிங்க. ஆரம்பத்திலேயே தீர்க்கமான ஒரு முடிவை சொல்லாம கடைசி நிமிஷத்துல கல்யாணம் வேண்டான்னு சொன்னதுக்கு நீங்க என் மேல ரொம்ப கோவமா இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டதோட இல்லாம என்ன மன்னிச்சிட்டீங்கல்ல. இப்போவும் நான் தான் உங்களை புரிஞ்சுக்காம இருந்திருக்கேன். என்னங்க என்ன மன்னிச்சிருங்க. எங்க முதல்ல கை அறக்குங்க, கண்ணை தொடங்க. நீங்க மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு எந்த தப்பும் பண்ணல. நீங்க கொடுக்கிற மன்னிப்பை வாங்குற அளவுக்கு நான் எந்த தியாகமும் பண்ணல. நீங்க தான் எனக்காக உங்க வாழ்க்கையை தியாகம் பண்ண வந்தீங்க. என் மக திவ்யா என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு பயந்துதான் நான் உங்களை இந்த கல்யாணத்துக்கு ஃபோர்ஸ் பண்ணி சம்மதிக்க வச்சேன்.